டெபிட் கிரெடிட் அக்கவுண்ட்ஸ் லேர்னிங் சேனல். வணக்கம். நம்முடைய வணிகவியல் துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அக்கவுண்ட்ஸ் ஸ்பெஷல் அக்கவுண்டிங் பார்ட் 1 ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இது ரெண்டாவது பார்ட்டு. அதில் விடுபட்டு போன கணக்குகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் அக்கவுண்டிங், பேங்க் அக்கவுண்ட்ஸ், இன்ட்ரோடக்ஷன் அந்த பகுதியில் நம்ம ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற பகுதியை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். அதை இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட்டை பற்றி நம்ம இந்த வகுப்பில் முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ ரிபேட்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது என்னென்னா, அதுவும் ஒரு வகையான இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான். அது என்னன்னா, ஒரு வருஷத்துல ஒரு அக்கௌண்டிங் இயர் இருக்கும். அந்த அக்கௌண்டிங் இயர்லேருந்து அடுத்த அக்கௌண்டிங் இயருக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட் வந்து அது அந்த ரிபேட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணது மாறும். அப்படி மாறும்போது அந்த காலகட்டத்துக்கு உள்ள அந்த பகுதியை மட்டும் கழிச்சிட்டு பார்க்கறதுக்கு பேரு தான் ரிபேட். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேர்ம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அன்எக்ஸ்பைர்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது டிஸ்கவுண்ட் வாங்கியாச்சு, பட் அது வந்து யூட்டிலைஸ் பண்ணல, அது அன்எக்ஸ்பைர்டா இருக்குது. அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு பட் நாட் ஏர்ன்டு. அதாவது டிஸ்கவுண்ட் வாங்குறோம். டிஸ்கவுண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. டிஸ்கவுண்ட்ங்கிறது அதுவும் ஒரு வகை மாதிரி இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான். அதை வாங்கியிருக்கமே தவிர ஆனால் பயன்படுத்தலை. இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் தி இன்கம். அது இன்கமா அது கன்வெர்ட் ஆகல, அது அப்படியே இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயருக்கு போகணும். அப்ப எவ்வளவு இந்த அக்கௌண்டிங் இயருக்கு மட்டும் இருக்குதோ அதை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அப்ப அந்த மாதிரி பார்க்கணும். சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. Discount is nothing but a charge determined in percentage on loan supposed to pay against a failure of repayment of the loan on a stipulated period like an interest அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த ரிபேட் வந்து ஒரு வகையான இன்ட்ரெஸ்ட். இது எப்படி மற்றதுக்கு வருதோ அது அந்த ஸ்டிபுலேட்டட் பீரியடுக்குள்ள கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. அந்த சார்ஜ் தான் வந்து டிஸ்கவுண்ட்னு சொல்றோம். அது வந்து ஒரு அக்கௌண்டிங் இயர்ல இருந்து இன்னொரு அக்கௌண்டிங் இயருக்கு மாறும் பொழுது அந்த அக்கௌண்டிங் இயருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பில் டிஸ்கவுண்ட் ஆச்சோ அதுக்கு மட்டும்தான் நம்ம அதை எடுத்துக்கணும், மற்றது நாம எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சரி, இப்போ பில்ஸ் டிஸ்கவுண்டட் மே ஹேவ் மெச்சூரிட்டி டேட் பியாண்ட் தி கரண்ட் அக்கௌண்டிங் இயர். இப்போ அந்த கரண்ட் அக்கௌண்டிங் இயர்ல அடுத்த வருஷத்துக்கு அந்த மெச்சூரிட்டி டேட் அந்தாண்ட பகுதியில் இருக்கும். அப்ப இந்த வருஷத்துக்கு உண்டான அந்த பீரியடுக்கு முழுமையா அது வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கரண்ட் அக்கௌண்டிங் இயர்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும், நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயர்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்ப ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டா தான் இந்த ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் கணக்கு போடுறதுக்கு சரியாக இருக்கும். அப்ப ஒரு கணக்கு போடுறதுக்கு அதை வந்து நாம ரெண்டா பிரிச்சுக்கணும். அந்த காலத்தை இந்த மார்ச் 31 வரைக்கும் அது ஒரு அக்கௌண்டிங் இயர் முடியுது. அடுத்தது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இன்னொரு அக்கௌண்டிங் இயர் ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஒரு அதாவது நம்ம போட்டுக்கிறோம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு போடுறோம். அதோட ஒரு கோடு கிழிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்னு போடும்போது இடையில ஒரு கோடு கிழிக்கிறோம். இப்போ இந்த பில்லு எப்போ வேணாலும் வாங்கலாம், எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு நமக்கு தேவையான அந்த பணத்தை வந்து பேங்க்ல இருந்து வாங்கும்போது அல்லது நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து வாங்கும்போது இல்ல இந்த அக்கௌண்டிங் இயர் முடியட்டும் அடுத்த அக்கௌண்டிங் இயர்ல போய் வாங்கலாம் அப்படின்னு பாக்குறது இல்ல. அப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம், எப்ப வேணாலும் அதை யூட்டிலைஸ் பண்றோம். அந்த யூட்டிலைஸ் பண்ணும்போது அந்த பில் இடைப்பட்ட காலம் வந்து நம்மளால நிர்ணயிக்க முடியாது, நம்மளோட தேவை அப்படி இருக்காது. அப்போ வாங்கும்போது அதை செட்டில் பண்ற தேதி, மெச்சூரிட்டி ஆகக்கூடிய தேதி ஒரு அக்கௌண்டிங் இயர்ல இருந்து இன்னொரு அக்கௌண்டிங் இயருக்கு போக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த இன்னொரு அக்கௌண்டிங் இயருக்கு வரக்கூடிய அந்த ரிபேட் வந்து அந்த அடுத்த வருஷத்துக்கு டிரான்ஸ்பர் மாறும். ஸோ இதுதான் வந்து ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட், the amount of discount relating to the period of a bill falling in the next accounting year is the unexpected discount. Unexpected discountனா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, the amount of discount relating to the period of a bill falling in the next accounting year, அதாவது அடுத்த அக்கவுண்டிங் இயர்ல போய் அது விழுது அப்படின்னு சொன்னா அந்த இன்கம்க்கு பேரு, அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு பேரு வந்து என்ன அப்படின்னா unexpected discount அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, a final account is prepared for an accounting year
ஏப்ரல் 1 to மார்ச் 31 of every year. But the bill are issued as per the requirement of the businessman at any time on working days of commercial banks. Hence, the discount may possible to split in the current accounting year and the next accounting year. The current accounting year discounted amount alone credited into the final account of the particular year. The remaining discount amount is unexpired or unearned amount. So this is what we can understand from the rebate on bills discount. So while closing an annual accounts, the rebate on bills discounted is reduced from discount received and it is shown under other liabilities in the balance sheet. ஸோ நம்ம வந்து அடுத்த வருஷத்துல வந்து நம்ம போய் பார்க்கும்போது இது ரிபேட் பில்ஸ் டிஸ்கவுண்டோட என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இது எங்க கொண்டு போய் காமிக்கிறது அப்படின்னு சொன்னா இதை கொண்டு போய் அதர் லைபிலிட்டிஸ் கொண்டு போய் காமிக்கணும். ஸோ அதான் சொல்லியிருக்கோம் while closing annual accounts, இந்த கணக்கை முடிக்கும் பொழுது the rebate on bills discounted is reduced from the discount received. discount எவ்வளவு வாங்கி இருக்கிறோமோ அதுல போய் முதல்ல நம்ம அதை கழிச்சிடுறோம். So and it is shown under the other liability. இத கொண்டு போய் அடுத்த அதாவது அதர் இத மற்றும் இதர பொறுப்புகள்ல போய் நம்ம அதை போய் கழிக்க போறோம். சோ அதை காமிக்கிறோம். காமிச்சு அதை எங்க காமிக்கிறோம்னா பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு போய் காமிக்கிறோம். சோ இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஜர்னல் என்ட்ரி வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு ஜர்னல் என்ட்ரி இருக்கும் இல்லையா? அதுல இந்த டிரான்சாக்ஷனுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரிங்கிறத பாருங்க. ஜர்னல் என்ட்ரி ஃபார் தி ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் டேட்டார் to rebate on bills discounted credit. அத வந்து நம்ம பார்த்தோம். So with the amount of unearned discount relating to the next period. next period க்கு இது போகிறதுனால இந்த டிஸ்கவுண்ட் வந்து டெட்டார் பண்றோம். rebate on bills discount கிரெடிட்ல வைக்கிறோம். So this is what we have to understand from the rebate on bills discounted. So நம்ம இதுல அடுத்து நம்ம பார்க்கணும் அப்படினு சொன்னா அடுத்து rebate on bills discountல என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட் இன்கம் நம்ம செய்ய போறோம் அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா அது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா புரியும். at the beginning of the year அப்படிங்கறது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கணும். அடுத்து at the end of the year அப்படிங்கறது ரெண்டு கான்செப்ட். இப்போ rebate on bills discount is added to the discount income. எப்போ பிகினிங்கா இருக்கும்போது மட்டும் அதை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் எப்போ டிடக்ட் பண்ணணும் அப்படின்னா at the end of the year, வருஷத்தோட கடைசி பகுதியா இருந்ததுன்னா அதை டிடக்ட் பண்ணிக்கணும். வருஷத்தோட முன்பகுதியா இருந்தது அப்படின்னு சொன்னா அதை ஆட் பண்ணிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, வருஷத்தை நம்ம அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கணக்குல கொடுத்துருக்கக்கூடிய பீரியடை நம்ம ஒரு பேப்பர்ல எழுதுறோம். அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு எழுதுறோம். அப்ப எழுதுறத வந்து இப்ப நம்ம கொடுத்த கணக்குல கொடுத்துருக்கக்கூடிய பீரியடு இது எந்த ஏரியாவில் வந்திருக்குது அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துல முன்பகுதி பின்பகுதி. ஏப்ரல் பீரியட்ல வந்திருந்ததுன்னா அது முன்பகுதி, கடைசியில வந்து பிப்ரவரி மார்ச்ல வந்திருந்ததுன்னா அது பின்பகுதி. அப்போ இடையில இருக்கக்கூடிய மாதங்கள்ல இந்த பக்கம் வந்திருந்தா அது பின்பகுதி, முன்னாடி வந்திருந்தா முன்பகுதி அப்படின்னு சொல்றோம். அப்போ அதுதான் வந்து நம்ம ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறது. இப்போ பிகினிங் ஆஃப் தி இயர்ங்கிற விஷயத்தை பார்க்கணும், அடுத்தது எண்ட் ஆஃப் தி இயர்ங்கிற விஷயத்தை பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் பார்த்துறோம். ஸோ அவுட் ஆஃப் தி நெக்ஸ்ட் இஃப் இட் இஸ் கிவன் இன் தி ட்ரையல் பேலன்ஸ், ஒரு வேலை ட்ரையல் பேலன்ஸ்ல இந்த இதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்ரெடி அட்ஜஸ்டட் ஃப்ரம் டிஸ்கவுண்ட். இது வந்து ஆல்ரெடி டிஸ்கவுண்ட்ல வந்து இஃப் இட் இஸ் கிவன் இன் தி ட்ரையல் பேலன்ஸ் இட் இஸ் ஆல்ரெடி அட்ஜஸ்டட் ஃப்ரம் டிஸ்கவுண்ட். அதாவது ட்ரையல் பேலன்ஸ்ல ஒரு வேலை கொடுத்திருந்தா இட் இஸ் ஆல்ரெடி அட்ஜஸ்டட் ஃப்ரம் டிஸ்கவுண்ட், தென் இட் இஸ் ஷோன் ஒன்லி இன் தி பேலன்ஸ் ஷீட் ஒன்லி. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அங்க ட்ரையல் பேலன்ஸ் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி கழிச்சு கொண்டு தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் பேலன்ஸ் ஷீட்ல காமிக்க போறோம். ஸோ அவ்வளவுதான். இது வந்து இந்த ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டோட இன்கம், இந்த டிஸ்கவுண்ட் இன்கம் அப்படிங்கறது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா at the beginning of the year, at the end of the year. beginning of the year na added, end of the year na deducted to find out the net discount income அப்படினு சொல்றோம். next, if it is given after the preparation of trial balance, ஒருவேளை இந்த rebate on bills discounted வந்து given after the preparation of trial balance அப்படின்னா as an adjustment, the rebate on bills discount will be deducted from the total discount in the P&L account. P&L accountல total discountல இருந்து இதை நம்ம வந்து
கழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. And it needs to shown in the balance sheet as a liability. liability-ஆ அதை கொண்டு வந்து அங்க காமிக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதான் வந்து ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட்ல டிஸ்கவுண்ட் இன்கம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாருங்க. இந்த ப்ராப்ளத்துல இந்த கணக்கு எப்படி நம்ம வந்து போட்டு ஜேர்னல் என்ட்ரி போட்டு அதன் பிறகு நம்ம இந்த கணக்கை நம்ம போட போறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து given below is an the extract from the trial balance of Mayavaram Bank Limited as on 31/12/1991 அப்படினா நம்ம கணக்கு கொடுத்திருக்குது. முதல்ல இந்த கணக்கை பொறுத்த அளவுக்கு bills discounted amount debtor 15 lakhs கொடுத்திருக்குது. அப்புறம் வந்து rebate on bills discounted 1/1/1991 வந்து 5340 கொடுத்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் 91473 அப்படிங்கிறது கணக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கணக்குல அடுத்தது இதோட மற்ற டீடைல்ஸ் என்னன்னா an analysis of the bills discounted shows the following. என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படி பாருங்க. அதாவது இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பில்லு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பேங்க் இஷ்யூ பண்ண பில்லு, அந்த பில்லோட அமௌண்ட் இங்க கொடுத்திருக்காங்க. அந்த பில்லோட டேட் என்ன தேதியில கொடுத்திருக்காங்க, அந்த பில்லு ஒவ்வொன்றும் என்ன ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. இப்போ ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்னா என்னன்னு புரியுது, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ். அந்த சார்ஜ் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. என்னன்னு ஃபர்ஸ்ட் பில்ல பாருங்க 1,45,000 6ஆம் தேதி 3வது மாசம் 1992ல இந்த ஃபர்ஸ்ட் பில்லு இஷ்யூ பண்ணிருக்காங்க. அது ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து 5%. இப்போ இந்த கணக்கு கொடுத்திருக்கிறது இதுல 4,31,000 15ஆம் தேதி 3வது மாசம் 1992 6% டிஸ்கவுண்ட்டுக்கு ரேட்டுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பில்லும் இஷ்யூ பண்ணிருக்காங்க. மொத்தம் 5 பில்லு இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த 5 பில்லு இதுல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, டூ ஒர்க்கிங்ஸ் அண்ட் ஷோ த ஐட்டம்ஸ் வில் அப்பியர் இன் தி பேங்க் பேலன்ஸ் ஷீட் அண்ட் P&L அக்கவுண்ட் ஆஸ் ஆன் 31st 1991 அப்படின்னு கணக்கு கொடுத்திருக்குது. சரியா? இப்போ நம்ம இந்த கணக்கு பொறுத்த அளவுக்கு என்ன மாதிரி இந்த கணக்கை போடணும் அப்படின்னு சொல்றேன். இந்த கணக்கு வந்து இதுல 2 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து given years given year is 1992. that year is a leap year. முதல்ல வந்து ஒரு வருஷம் கொடுப்பாங்க. அந்த வருஷத்தை நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அது லீப் இயரா இல்லையாங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா அது கிடைச்சிடும் அந்த ஆன்சர். யூ வந்து அதாவது மீதி ரிமைனிங்ஸ் ஃப்ராக்ஷன்ல வந்ததுன்னா அது வந்து லீப் இயர் இல்லை, ஃப்ராக்ஷன் வராமல் முழு நம்பராக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து லீப் இயர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ லீப் இயர்னா என்ன, அது the day of that year is 366 366 நாட்கள் அந்த வருஷத்துக்கு உண்டு. அப்ப நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணும்போது அந்த வருஷத்துக்கு டிவைட் பண்ணும்போது 366 போட்டு தான் டிவைட் பண்ணணும். அப்ப therefore the February month of 1992 is having 29 days. அப்ப அந்த பிப்ரவரி மாசத்துக்கு 29 நாட்கள் இருக்குதுங்கிறது தான் அதோட அர்த்தம். சரி, ரைட். அடுத்து ஸ்டெப் 2, finding number of days of each bill period extended to the next accounting year அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ எது மூலமா கண்டுபிடிக்கிறோம் அப்படினா பாருங்க, இந்த வர்க்கிங்ஸ், அந்த வர்க்கிங்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அக்கவுண்டிங் இயர் க்ளோஸ்டு ஆன் 31/12/1990 அன்னைக்கு அவங்க அக்கவுண்டிங் இயரை க்ளோஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் இயர் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு 1/1/1992ங்கிறத இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு ரெண்டாவது நெக்ஸ்ட் இயரா அக்கவுண்டிங் இயரா அது இருக்குது. அப்போ நம்ம கணக்கு போடும்போது எப்படி நம்ம இந்த டேபிளை அமைக்கணும் அப்படிங்கறத நம்ம பாருங்க. இப்போ இந்த டேபிள பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு நம்ம போட்டுறோம். இப்போ இந்த அக்கவுண்டிங் இயர் நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இந்த ஜனவரி 92க்கு அப்புறம் தான் நம்ம கணக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா? நம்ம போட வேண்டியது ரிபேட் வந்து நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் இயருக்கு போகக்கூடிய அந்த இதை தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு அடுத்த வருஷத்துக்கு போயிருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதோட பர்சன்டேஜ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்.
இப்போ இந்த கணக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கணக்குல வந்து என்ன அப்படின்னா இந்த தேதி பாருங்க 6/3 அப்படின்னு இருக்கு. அப்ப 6/3 அப்படிங்கும் போது 3வது மாசம் 6ஆம் தேதியோட அந்த பில்லு வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இத கொடுத்தது எப்பயோ கொடுத்துருக்காங்க. இது 31/12/91 ஆஸ் ஆன் டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதன்படிதான் நம்ம இந்த கணக்கை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த பில்லு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 6வது மாசத்துக்கு 3வது மாசத்துக்கு முடியுது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல வந்து 6ஆம் தேதியோட முடியுது. அப்போ எத்தனை நாள் வருது இங்க பாருங்க. 9 10 10 6 16, அப்புறம் அது கூட்டுனாக்கா 66 நாட்கள் வருகிறது. சரியா? அந்த மாதிரி அடுத்த பில்லுக்கு 31, முதல் மாசம் அந்த ஜனவரி மாசம் 31, பிப்ரவரி 29, மார்ச்ல 15ஆம் தேதி. அப்ப இந்த இதுக்கு 75 நாள் வருது. அப்போ இது ஒவ்வொன்றுத்துக்கும் டேட் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணும்போது இது ஒவ்வொன்றுத்துக்கும் 66 நாள், 75 நாள், 81 நாள், 105 நாள், 115 நாள் வருது அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ரிபேட்டை வந்து கண்டுபிடிக்கும் போது 3வது ஸ்டெப் 3 ஃபைண்டிங் amount of rebate on bills discounted as per the rate of discount per annum. workings பாருங்க. முதல் காலம் வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட், அந்த எவ்வளவு அமௌண்ட் நம்ம வந்து பில் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த தொகையை போடுறோம். ரெண்டாவது காலம் அது பாத்தீங்கன்னா percentage of discount. அப்புறம் மூன்றாவது காலம் அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட், எவ்வளவு கிடைச்சிச்சு அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு, அதை வந்து அந்த நம்பர் ஆஃப் டேஸ் வச்சு டிவைட் பண்ணணும். அடுத்தது அமௌண்ட் டிஸ்கவுண்டட் ஃபார் தி பீரியட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர், எவ்வளவு அமௌண்ட் அந்த நெக்ஸ்ட் இயருக்கு இந்த ரிபேட் போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த தொகையை காட்டுது. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 1,45,000க்கு ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னாக்கா இந்த 5%. அப்ப 5% போட்டுக்கிறோம். இப்போ 1,45,000ல 5% எவ்வளவு அப்படின்னா 7,250. அத அத்தனை நாட்கள் 66 நாட்கள் அந்தாண்ட வருஷத்துக்கு போகுது, நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் இயருக்கு போகுது. அப்ப அந்த நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் இயருக்கு போகும்போது 66 நாட்களுக்கு எவ்வளவு இந்த 7,250 ரூபாயில அந்தாண்ட போகுது அப்படிங்கிறது தான் இதுல. இப்போ 1,307 ரூபாய் இந்த அமௌண்ட்ல இருந்து 66 நாளுக்கு இந்த பக்கம் கொண்டு போய் வச்சிடுறோம். தட் இஸ் வாட் தி அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஃபார் தி பீரியட் ஆஃப் தி நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் இயர் அப்படின்னு சொல்றோம். இப்போ சரி, இப்போ எல்லா பில்லுக்கும் நம்ம அதன்படி போட்டாச்சு. போட்டு ஒரு டோட்டல் வருது 16,505 அப்படின்னு சொல்ற அந்த அமௌண்ட் தான் the total amount of rebate on bills discounted in the next accounting year அப்படின்னு சொல்றோம். ரைட். இப்போ இதுக்கு அந்த ஜர்னல் என்ட்ரி போடுறோம். என்னது? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கவுண்ட் டேட்டார் ரூபீஸ் 16,505 டு ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் அப்படின்னு அதை கிரெடிட்ல வச்சிடும். ஸோ பீயிங் த அமௌண்ட் ஆஃப் அன்ஏர்ன்டு டிஸ்கவுண்ட் ரிலேட்டிங் டு தி நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் இயர் பீரியட் 1992. ஸோ திஸ் இஸ் வாட் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். சரி, இதை கொண்டு போய் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஷெட்யூல் 13 ஃபார் P&L அக்கவுண்ட்ல கொண்டு போய் வைக்கணும். என்னது? நம்ம P&L அக்கவுண்ட் போட போறோம் இல்லையா, அடுத்ததான் நம்ம போட போறோம், அதான் தெரிஞ்சுக்க போறோம். அந்த P&L அக்கவுண்ட்ல ஒரு ஷெட்யூல் இருக்கு, ஷெட்யூல் நம்பர் 13. அந்த 13ல இன்கம் சம்பந்தப்பட்ட அந்த அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 31/12/1991 அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் கிவன் அது வந்து 91,473 ரூபாய் அந்த கணக்குல கொடுத்துருக்குது. அப்புறம் ஆட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் அதுவும் கணக்குல கொடுத்துருக்குது. இதோட டோட்டல் வந்து 96,813. சரியா? இது வந்து ஏற்கனவே கணக்குல கொடுத்துருக்குற அந்த தொகை. இப்போ நம்ம புதுசா கண்டுபிடிச்சோம் பாருங்க, இந்த ஓப்பனிங் அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் அந்த தொகையை கொண்டு வந்து இங்க காமிக்கணும். 16,505 எப்போ? 1992 92க்கு, இது 91க்கு, இது 92க்கு.
அப்போ இந்த 92ல் 16,505 ரூபா நம்ம கண்டுபிடிச்ச அந்த தொகையை போடும்போது இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் டு பி கிரெடிட்டட் டு P&L அக்கௌண்ட் எவ்வளவு தொகை அப்படின்னா 80,308 ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய இப்போ கரண்ட் பேலன்ஸ். இந்த கரண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் டு பி கிரெடிட்டட் டு P&L அக்கௌண்ட் ருபீஸ் 80,308 ரூபாய் கொண்டு போய் வைக்கணும். இது ஷெட்யூல் 13ல interest and discount to be credited to P&L account in the schedule 13ல வந்து 80,308 அப்படிங்கிற அமௌண்ட் நம்ம காமிக்கணும். So the closing balance of rebate and bills discounted should be shown in the balance sheet as one of the other liability அப்படிங்கறத இந்த ஷெட்யூல் 5ல பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு போய் நம்ம காமிக்கணும். பேலன்ஸ் ஷீட் போடும்போது இப்போ நம்ம அடுத்ததா வந்து P&L கொண்டு தான் பார்க்க போறோம். பேலன்ஸ் ஷீட் அடுத்ததா பார்க்க போறோம். அப்போ அந்த பேலன்ஸ் ஷீட் நான் நடத்தும் போது இந்த ரிபேட் அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வந்து எப்படி அந்த காமிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு அந்த பாடம் நடத்தும் போது நான் நடத்துறேன். சரி, இத்துடன் இந்த ரிபேட் அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் வந்து P&L அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பரேஷன் எப்படி, பேலன்ஸ் ஷீட் எப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ரீடிங் திஸ் வாட்சிங் திஸ் ப்ரெசன்டேஷன் அண்ட் அபவுட் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பேங்க். மாணவர்களே, மிக்க நன்றி. இந்த ப்ரெசன்டேஷனை நீங்கள் ரொம்ப நாளை பார்த்துருக்கீங்க, மிக்க நன்றி. அடுத்ததாக வந்து வரக்கூடிய எபிசோடெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்கணும். அப்புறம் நம்மளுடைய இந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்களே உங்களுக்கு அனுப்பிடுவோம் இல்லையா, மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். அதனால் நம்மளுடைய தொடர்ந்து இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து நல்லா ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். மிக்க நன்றி, வணக்கம்.